35 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு சிறுவனாக இருந்தபோது எனது மாமா கருணாவுடன் சென்னை கடலில் மீன்பிடிக்கச் சென்றிருந்தேன். அதிகாலை சூரியனின் ஒளியில் அலைகள் தங்கம் போல மின்னிக் கொண்டிருந்தன. எங்கள் சிறிய மரப்படகு மெதுவாக அலையில் ஆடிச் சென்றது. நாங்கள் நடுக்கடலை அடைந்தபோது தூரத்தில் ஒரு வித்தியாசமான படகு தத்தளிப்பதைக் கண்டோம். அந்த படகின் வடிவம் நாங்கள் வழக்கமாக பார்க்கும் படகுகளைப் போல இல்லை. அதன் வித்தியாசமான அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள மாமா படகை அதன் அருகில் செலுத்தினார். நாங்கள் அந்த படகின் மிக அருகில் சென்றபோது உள்ளே 5 ஆண்கள் அசைவற்று படுத்திருப்பதை கண்டோம். அவர்கள் அனைவரும் பசி மயக்கத்தில் மயங்கி கிடந்தார்கள். மாமா பதற்றத்துடன் படகிற்குள் இறங்கி அவர்களை சோதித்தார். அவர்கள் மிகவும் பலவீனமாக இருந்தனர். நாங்கள் உடனே அவர்களிடம் இருந்த தண்ணீர் பாட்டில்களை கொண்டு அவர்களுக்கு முதலுதவி செய்தோம். அவர்களின் உதடுகளில் சில துளி நீரை நனைத்தோம். பின்னர் அவர்களின் படகை எங்களது படகுடன் ஒரு வலுவான கயிறு கொண்டு பிணைத்தோம். அந்த படகை இழுத்துக்கொண்டு மெதுவாக சென்னை துறைமுகத்திற்கு திரும்பினோம். அங்கு இருந்த காவல்துறையினரிடம் விவரத்தை கூறி அவர்களை உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்தோம். அந்த மனிதர்கள் மெதுவாக உயிர் பெற்றனர். அடுத்த நாள் அவர்கள் மயக்கம் தெளிந்து கண் விழித்தார்கள். ஆனால் அவர்கள் பேசிய பாஷை யாருக்கும் புரியவில்லை. அவர்கள் தோற்றத்தில் பர்மியர்களைப் போல இருந்ததால் சென்னையில் வசிக்கும் பர்மிய சமூகத்தைச் சேர்ந்த சிலரை அங்கு அழைத்து வந்தோம். மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் அவர்களின் கதையை அறிந்தோம். அவர்கள் பர்மாவில் கடலோரம் மீன் பிடிப்பவர்கள். அவர்கள் தங்கள் படகுகளை கடற்கரையில் உள்ள பெரிய மரங்களில் நீளமான கயிறுகளை கொண்டு கட்டி வைத்திருப்பார்கள். மீன் பிடிக்கும்போது கரைக்கு திரும்ப அந்த கயிறுகளே அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தன. திடீரென ஏற்பட்ட ஒரு பயங்கர சூறாவளியால் கரையில் கட்டப்பட்டிருந்த அந்த கயிறு அறுந்துவிட்டது. காற்றின் வேகத்தில் அவர்களின் படகு நடுக்கடலுக்கு தள்ளப்பட்டது. அவர்களின் படகில் இருந்த சிறிய துடுப்புகளை கொண்டு அவர்களால் கரைக்கு திரும்ப முடியவில்லை. 10 நாட்களாக அவர்கள் கடலில் தத்தளித்துள்ளனர். சேமித்து வைத்திருந்த கொஞ்ச தண்ணீரை அருந்தியும் கிடைக்கும் மீன்களை பிடித்து பச்சையாக சாப்பிட்டும் உயிர் பிழைக்க வழியில்லாமல் கடல் நீரை தொட்டும் காலம் தள்ளியிருக்கிறார்கள். பசி மற்றும் தாகத்தின் உச்சத்தில் அவர்கள் மயக்கமடைந்தனர். அவர்களின் உடல்நிலை தேறிய பிறகு அவர்கள் சென்னையில் உள்ள ஒரு புத்தர் கோயிலில் சில காலம் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர். பின்பு அரசாங்கம் அவர்களை பத்திரமாக தாயகம் அனுப்பி வைத்தது. 35 வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த நெகிழ்ச்சியான சம்பவம் இன்றும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது.